கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்போ சகல பாவங்களை மூடும். இரவு நேரத்தில் நீ செய்து என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் 24 மணி நேரம் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா படுத்தா தூக்கம் இருக்காது. அதே நேரத்தில் அன்பு கூர்ந்தால் திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்போ சகல பாவங்களை மூடும். நம்ம வாழ்க்கையில அன்பு கூறும்போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஏன்னா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, பிள்ளைகள் அம்மா அப்பா கூட சண்டை, வேலைக்கு போன இடத்துல சில இடத்துல சண்டை, சில குடும்பத்தில் பகையாக இருப்பாங்க. பகையை விரோதங்களை எழுப்பும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பகையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடிதடி சண்டைலாம் ஓடிட்டுருக்கும். இரவு நேரத்தில் எனக்கு என்னதம்மா செய்தி? அன்பு. நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றின பின்பாக நமக்கு அன்பின் அபிஷேகம் தந்திருக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்போ சகல பாவங்களை மூடும். நம்ம அன்பு கூறும்போது நம்ம தேவனுடைய பிள்ளை. அன்பு கூறும்போது நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். அன்பு கூறும்போது சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். அன்பு கூறும்போது நம்ம குடும்பத்திலே எந்தெந்த காரியத்திலே குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். நம்ம மற்றவங்க செய்த பாவத்தை மன்னித்தால் மட்டும்தான் அன்பு கூற முடியும். இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும், சகல பாவங்களை மூடும். நம்ம வாழ்க்கையிலே அன்பு கூறுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இரவு நேரத்திலே ஒரு இன்பமான நித்திரை தருவார். இல்லை பிரதர், நாங்கள் அப்படிலாம் கேட்க மாட்டோம், நாங்கள் சண்டை தான் ஓயாமல் போடுவோம் அப்படின்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ அதுதான் நடக்கு. எப்போ பார்த்தாலும் சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் அம்மா அப்பா கூட சண்டை, வேலைக்கு போன இடத்துல அங்கே சண்டை. இதெல்லாம் ரியலாக நடக்கு. ஏன்னா கடைசி காலம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்களேன்ட்டு வேதம் சொல்லிடுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறை இருக்கு. மனுஷனால ஒரு குறை இருப்பாங்க. அந்த குறைகளெல்லாம் மன்னித்து நாம் அன்பு கூறும்போது சகல பாவங்களையும் மூடும், திரளான பாவங்களையும் மூடும். நம்ம அன்பு கூறுவோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நைட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படுத்து தூங்குறோம். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் தான் ஒரு இன்பமான தூக்கம் கிடைக்கும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனோமோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்தில் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து தீர்காயுஸ் தர வேண்டும். உங்கள் நாம மையம் விடட்டும். எந்த சூழ்நிலை படுத்த படுக்கையில் இருக்காங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூரண சுகம் தாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களாம் வேலை பார்க்காங்கப்பா. ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸ், ஆர்மியில் அதிகாரிகள், தலைவர்கள். சில குடும்பத்தில் நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் தாங்கப்பா. சந்தோஷமாக இருக்க கதை கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றலாற்றும் மன்னிங்கப்பா. விக்கிர வழிபாடில் இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். மாந்திரியத்தில், பிள்ளி சுனித்தில், ஏவலில் எந்த குடும்பத்தை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். சில குடும்பத்தில் டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு. அந்த வீட்டு விதமாக கிரியேஸ் எல்லா புல்லா சத்துரும் கிரியில் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் மதுபான அடிமை, விபச்சார அடிமை, அந்த எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி விடட்டும்ப்பா. சில குடும்பத்தில் செல்ஃபோனில் பல மணி நேரம் அடிமையாக இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதத்தில் இவ்வளோ பணம் வேணும், இஎம்ஐ கட்டணும்,
யாரெல்லாம் அப்பா பணத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையில போராடி இருக்காங்களோ, அந்த வீட்டுக்கு கர்த்தர் தான்ப்பா எல்லாமே தர முடியும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீதிமான் சிரசு மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பான். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்கப்பா. நைட் நேரத்திலே பல குழப்பத்தோடு வாழிற ஜனங்கள் உண்டு. எல்லா குழப்பத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாமல் இருக்கு. சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும்னு கேட்குறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசிரியங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னிங்க. கர்த்தர் இரவு நேரத்திலே ஒரு இன்பமாக நிறுத்துதாங்கப்பா. வரக்கூடிய காலத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே உடட்டும். இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்த முடியும். துதிகான மகிமையெல்லாம் உம்மோடுக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.